வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல பவர் பிஐல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். மெர்ஜ் வெர்சஸ் அப்பெண்ட். இந்த ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய மீனிங் வந்து ரொம்ப சிமிலர் தான். பட் ஆனா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பவர் பிஐல எக்ஸ்பெர்ட் ஆகணும்னா இந்த ரெண்டு டாபிக்கும் தெரியாம கண்டிப்பா ஒருத்தர் எக்ஸ்பெர்ட் ஆக முடியாது. ஸோ நீங்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. வெரி குட் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம இந்த வீடியோல மெர்ஜ் வெர்சஸ் அப்பெண்ட் query நம்ம லேர்ன் பண்ண போறோம். நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நான் இந்த 3 டேட்டா நான் ஆல்ரெடி எக்ஸல் இருந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன், அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அண்ட் இன்டர்மீடியட் ட்ரைனிங் செஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா. யாரெல்லாம் இந்த ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா ப்ரெசென்ட்டா ஆப்சென்ட்டா ப்ளஸ் இன்னும் ஒரு சில டேட்டா எல்லாமே நம்ம இங்கே அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொரு டேட்டா என்னன்னா எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட். இன்னும் இருக்கக்கூடிய இந்த ப்ரீவியஸ் டேப்ல, அதாவது இந்த பேசிக் இன்டர்மீடியட் இந்த டேட்டால நம்மளுக்கு இந்த எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆரா இல்ல ஐடியா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு இதுல இல்ல. ஸோ எப்படி நம்ம அங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எப்படி நான் கொண்டு வரது? எக்ஸாம்பிளா இந்த எம்ப்ளாயி ஐடிக்கு என்ன டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்றாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த லாஸ்ட் காலம்ல நம்மளுக்கு அதை கொண்டு வரணும். அந்த டீடைல்ஸ் ரொம்ப ஈஸி தான். அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெர்ஜ்ன்ற query-யை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெர்ஜ் query-யை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது அப்பெண்ட் query-யை நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி அந்த மெர்ஜ் query யூஸ் பண்றது நம்ம பார்க்கணும். கிளிக் ஆன் ஹோம் டேப். இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா இதை கிளிக் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ண உடனே யூ வில் டேக் யூ டு த பவர் query எடிட்டர் பேஜ். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பேசிக் இன்டர்மீடியட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த ஷீட்டில் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஷீட் எந்த டேபிள்னு கூட சொல்லலாம். ஸோ பேசிக் இன்டர்மீடியட் இந்த ஷீட்டில் எல்லா டேட்டாவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காலம் வந்து சேலரி ஸ்டேட்டஸ், இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் காலம் இந்த பர்டிகுலர் ஷீட்டில். இப்போ அதை எப்படி நம்ம மர்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளிக் ஆன் ஹோம் டேப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மர்ஜ் queries அண்ட் அப்பெண்ட் queriesன்னு இருக்கும். நம்ம வில் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். இந்த மர்ஜ் queriesன்னு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ட்ராப் டவுன் மேலே 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து மர்ஜ் queries, அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா மர்ஜ் query ஆஸ் நியூ. என்ன டிஃப்ரெண்ட்னா மர்ஜ் query கிளிக் பண்ணும்போது அந்த டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு மர்ஜ் பண்ணி சேம் இந்த ஷீட்லேயே இல்லை டேபிள்லேயே நம்மளுக்கு காட்டும். அதே இந்த மர்ஜ் query ஆஸ் நியூ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா மர்ஜ் பண்ணி நம்மளுக்கு நியூ ஷீட் நம்மளுக்கு இங்கே கிரியேட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மர்ஜ் query சிம்பிளாக லேர்ன் பண்ணலாம். கிளிக் ஆன் மர்ஜ் query. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். மர்ஜ் என்ற டேபிள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். செலக்ட் டேபிள் மேட்சிங் காலம்ஸ் டு கிரியேட் அ மர்ஜ் டேபிள். நீங்க இருக்கக்கூடிய இந்த பிரைமரி டேபிளும் சரி, இல்லை எந்த டேபிள் நீங்க மர்ஜ் பண்ணுமா ஏதாவது ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகணும். அப்படி ஏதாவது மேட்ச் ஆனால் மட்டும் தான் உங்களால் மர்ஜ் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி வந்து நம்மளுக்கு ரெண்டுத்துலேயும் சேம் இருக்குது. அதனால எம்ப்ளாயி ஐடி நம்ம பேசிக் இன்டர்மீடியட் இந்த டேபிள்லேருந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது எந்த டேபிள் நம்ம மர்ஜ் பண்ண போகிறோம், எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட். இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டோம்னா பேஸ்ட் ஆன் எம்ப்ளாயி ஐடி இது ரெண்டையும் தான் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜாயின் கைண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதே மாதிரி பவர் பிஐ இஸ் எனப் கேப்பபிள் டு ஐடென்டிஃபை வாட் கைண்ட் ஆஃப் ஜாயிண்ட் யூ ஆர் ட்ரைங் டு மேக். அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான ஜாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா. பவர் பிஐ நம்மளுக்கு டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி கொடுக்கும். இதில் 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து லெஃப்ட் அவுட்டர், ரைட் அவுட்டர் அண்ட் ஃபுல் அவுட்டர் அண்ட் இன்னர். இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளுக்கு டீட்டெயிலாக புரியும். இதை பற்றியான ஒரு வீடியோ நம்ம செப்பரேட்டாக போட போகிறோம். பட் நம்ம இப்போ லெஃப்ட் அவுட்டர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லெஃப்ட் அவுட்டர் என்னன்னா ஆல் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் வேணும் ஃபர்ஸ்ட் டேபிளில். அண்ட் மேட்சிங் ஃப்ரம் செகண்ட். இங்கே இருக்கக்கூடியது எது நம்மளுக்கு மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் நம்மளுக்கு ஃபெச் பண்ணி நம்மளுக்கு கொண்டு வரும். இப்போ கிளிக் ஆன் ஓகே. வேறு எந்த சேஞ்சஸும் வேண்டாம், டிஃபால்ட்டாக அதே இருக்கட்டும். கிளிக் ஆன் ஓகே. இட் டேக்ஸ் எ வைல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் டைம் நம்மளுக்கு சேலரி ஸ்டேட்டஸ்ன்னு மட்டும்தான் இருந்தது. இப்போ புதுசாக உங்களுக்கு எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு நியூ காலம் ஆட் ஆயிருக்கு. பட் இங்கே கொஞ்சம் க்ளோஸாக நீங்கள் பார்க்கணும். நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் விசிபிளாக இல்லை. எதனாலனா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஷேரிங் பட்டன் மாதிரி இருக்கும். இது மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே என்னென்ன காலம் நம்ம மர்ஜ் பண்ணியிருக்கோம் அந்த செகண்ட் டேட்டால எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன காலம் இருக்கு, எம்ப்ளாயி ஐடி, இமெயில் அண்ட் டிபார்ட்மெண்ட், இந்த 3 காலம் நம்ம மர்ஜ் பண்ணியிருக்கோம். இந்த 3 காலம்ல எது எது உங்களுக்கு இந்த ஷீட்ல காட்டணும் அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ரிக்குயர்மெண்ட் என்ன, டிபார்ட்மெண்ட் இருந்தால் மட்டும் போதும். எதனாலனா இமெயில் ஐடியும்
பிளஸ் எம்ப்ளாயி ஐடியும் இமெயில் ஐடியும் வந்து நம்மளுக்கு இந்த சேம் ஷீட்ல இருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் இருந்தா போதும். கிளிக் ஆன் ஓகே. தேவைப்பட்டா நீங்க அந்த 3 செலக்ட் பண்ணிக்கலாம். 3 நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இப்படி தான் மெர்ஜ் குவெரி வந்து நம்ம பயன்படுத்துறது. ஸோ மேக் ஷூர் யூ கிளிக் க்ளோஸ் அண்ட் அப்ளை. க்ளோஸ் அண்ட் அப்ளை குடுத்த உடனே உங்களுக்கு டேட்டா வந்து அப்டேட் ஆகும். ஓகே அப்டேட்டட். இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த பேசிக் அண்ட் இன்டர்மீடியேட் நம்மளுக்கு இருக்கு. பட் அட்வான்ஸ் ட்ரெய்னிங் செஷன் டேட்டா அப்படின்னா யார் யார் வந்து அட்வான்ஸ் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய டேட்டா வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் டேபிள் இருக்கு. இப்ப இத வந்து நம்ம அப்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னும்போது மோர்ஜ்னா இட் டேக்ஸ் காலம் லெவல். நியூ காலம் நம்மளுக்கு ஆட் ஆகும். பட் அப்பெண்ட் அப்படி இல்ல. அப்பெண்ட் வந்து இட் டேக்ஸ் ரோ லெவல். அடிஷனல் ரோஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ அது எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்ப. இந்த பேசிக் அண்ட் இன்டர்மீடியேட்ல டோட்டல் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 38 இருக்கு. அண்ட் இந்த அட்வான்ஸ்டு ட்ரெய்னிங் செஷன்ல வந்து நம்ம பார்த்தோம்னா, ஒரு 19 இருக்கு. இப்ப நம்மளுக்கு 2 ஆட் ஆயி சேம் நம்மளுக்கு இன்னொரு நியூ டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் கோ டூ டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. இந்த பேஜுக்கு வந்தோடனே மேக் ஷூர் பேசிக் இன்டர்மீடியேட். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? அப்பெண்ட் குவெரீஸ். அப்பெண்ட் குவெரீஸ் 2 ஆப்ஷன் சேம் அதே மாரி அப்பெண்ட் குவெரீஸ் அண்ட் அப்பெண்ட் குவெரீஸ் ஆஸ் நியூ. இதுல நம்ம அப்பெண்ட் குவெரீஸ் பயன்படுத்தணும்னா டைரக்ட்டா இங்கே நம்மளுக்கு அப்பெண்ட் ஆகி சேம் எக்ஸிஸ்டிங் டேபிள்லயே நம்மளுக்கு ஆட் ஆகும். பட் எனக்கு என்ன தேவைன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த டேட்டால அப்பெண்ட் ஆகக்கூடாது. நியூ ஷீட் நியூ டேபிள் வந்து நான் கிரியேட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்னா, அப்பெண்ட் குவெரீஸ் ஆஸ் நியூ. இத நம்ம கிளிக் பண்ணணும். இத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அப்பெண்ட். ஸோ இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எத்தனை டேபிள் நம்ம அப்பெண்ட் பண்ண போறோம். மோர் தென் 2 அப்பெண்ட் பண்ணா, இங்க இருக்கக்கூடிய 3 ஆர் மோர் டேபிள்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். இது அட்வான்ஸ் லெவல். பட் இப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரிக்வயர்மென்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து பேசிக் இன்டர்மீடியேட் அண்ட் நெக்ஸ்ட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்ட் ட்ரெய்னிங் பார்ட்டிசிபென்ட். இந்த 2 டேபிளையும் நம்ம இப்ப அப்பெண்ட் பண்ண போறோம். கிளிக் ஆன் ஓகே. அப்பெண்ட் பண்ணும்போது, இந்த இடத்துல நீங்க க்ளோஸா பார்த்தா தெரியும். இந்த நியூ ஷீட் கிரியேட் ஆயிருக்கு. எதனாலனா நம்ம நியூ குவெரீஸ் நம்ம குடுத்ததுனால. இப்ப இத நீங்க டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தகுந்தாற் போல் நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம். நான் பேசிக், இன்டர்மீடியேட் ஷார்ட்டா குடுத்துக்கிறேன் அண்ட் அட்வான்ஸ். எதனாலனா இந்த இடத்துல நீங்க இப்ப க்ளோஸா பார்த்தா தெரியும். 3 டேட்டாவும் எனக்கு இந்த ஷீட்ல இருக்கும். பேசிக் அண்ட் இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ்ட். ஸோ டோட்டலா நம்மளுக்கு இப்ப 57 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இத பயன்படுத்தி எப்படி நம்ம கிராஃப் கிரியேட் பண்ணலாம்? எதனால இந்த கிராஃப் எல்லாம் பயன்படுதுன்றத பத்தி வரக்கூடிய வீடியோல நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம வீடியோவ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.